மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அமெரிக்காவோட உளவுத்துறை இப்போது என்ன வகையான எச்சரிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தாக்குதலை, இந்த முற்றுகையை எப்படி ஈரான் எதிர்கொள்ள போகுதோ அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விடயமாக இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்குது. தேன்வண்டு தாக்குதல், என்னடா தேன்வண்டு தாக்குதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். ஹுர்முஸ் ஜலசந்தியில அமெரிக்கா அதிரடியாக கடல்வழி முற்றுகையை ஆரம்பித்ததாக அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை மையம் அதிரடியாக அறிவித்தது. மத்திய நாடுகளில் இருக்கின்ற பதட்டம் இப்போது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருப்பதாகத்தான் இப்போது சர்வதேச செய்திகள் சொல்லுது. கடல்வழி சுற்றுவளைப்புக்கான இராணுவ நடவடிக்கைக்காக ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீனமிக்க போர் கப்பல் இப்போது மத்திய தர கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும், அது கூடவே எலிட் என்று சொல்லப்படுகின்ற 82வது வான்வழி படை வீரர்கள் 2500 பேரை ஏற்றி வந்ததாகவும் அதிநவீன ரேடார்களை அது வைத்திருப்பதாகவும், இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ஏவுகணைகளை தட்டி வீழ்த்துவதும் ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் தான் இதனுடைய பணியாக இப்போது அமெரிக்க தரப்புல சொல்றாங்க. இந்த கடல்வழி முற்றுகையினுடைய இராணுவ நடவடிக்கையாக அமெரிக்கா என்ன வகையான திட்டங்களை வகுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய பாதுகாப்பு வலயங்களை 3ஆக பிரிச்சிருக்குது. ஒன்று வெளிப்புற வலயம். வெளிப்புற வலயத்தினுடைய இராணுவ நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் கடல்ல இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தூரத்திலிருந்து வருகின்ற கப்பல்களை நோட்டமிட்டு உளவு பார்த்து பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பணியை இராணுவ நடவடிக்கைகள் இருக்கின்றவங்க அந்த பணியை செய்வாங்களாம். இரண்டாவது மத்திய வலயம். இந்த மத்திய வலயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹுர்முஸ் ஜலசந்தியினுடைய வாயில நின்று ஹுர்முஸ் ஜலசந்திக்குள்ள பயணிக்கின்ற கப்பல்களை தடுத்து நிறுத்தி பரிசோதனைக்கும் உட்படுத்துவாங்க. இதுல ஈரானுடைய துறைமுகத்துக்கு போறது எது, அங்கிருந்து வெளியே வாரது எது என்பதை கச்சிதமாக பரிசீலனை செய்து அந்த கப்பல்களை பயணிக்க முடியாத அளவுக்கு அவங்களை தடுத்து நிறுத்துவது தான் இவங்களோட பணியாக சொல்லப்படுது. அடுத்த வலயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி வெடிகளை கச்சிதமாக அகற்றுகின்ற பணியை செய்வாங்களாம். இந்த 3 அடுக்குகளாக தான் இதனுடைய இராணுவ நடவடிக்கைகளை இப்போது அமெரிக்கா திட்டமிட்டு வச்சிருக்குது. இது குறித்து அமெரிக்காவோட உளவுத்துறை இப்போது என்ன வகையான எச்சரிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானிடம் இன்னும் பணமிக்க ஏவுகணைகள் இருப்பதனால இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த இராணுவ நடவடிக்கை இருக்கும். அந்த ஏவுகணை எதிர்கொள்கின்ற திறன் இவர்களிடம் இப்போது இல்லை அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கிறாங்க. அதுபோக சிறிய ரக விரைவாக விரைந்து சென்று தாக்குதல் நடத்துகின்ற படகுகள் இருப்பதும் அப்படியான ஒரு ஆபத்து இருப்பதாகவும் அவங்க அச்சம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த படகுகளுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணித்து கொண்டே கன்னி வெடிகளை மேலும் விதைக்கின்ற ஆற்றல் உள்ளது என்றும், பெரும் கப்பல்களை சுற்றி நின்று தாக்குதல் நடத்தி அதிலிருந்து ஏவுகணை தாக்குதல், துப்பாக்கிச் சூடு நடத்தி தாக்குதல் நடத்தும் வலிமை கொண்டதாகவும், விரைவாக தாக்குதல் நடத்திட்டு கனப்பொழுதில் தலைமறைவாகின்ற ஆற்றல் கொண்டதாக இருப்பது அமெரிக்காவுடைய கடற்படைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமையும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய எதிர்வினை என்ன, இந்த ஒரு தாக்குதலை, இந்த முற்றுகையை எப்படி ஈரான் எதிர்கொள்ள போகுதோ அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விடயமாக இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இவங்களுடைய எதிர்வினை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாத்தமுல் அம்பியாவினுடைய தலைமையகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது துறைமுகத்துக்கு ஏதாவது ஆபத்தும் ஏதாவது தீங்குகளும் அமெரிக்கா விளைவிக்குமாக இருந்தால் அமெரிக்காவுடைய நேச நாடுகளாக அள்ளக்கையா நுள்ளக்கையாக வக்காலத்து வாங்குகின்ற மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டினுடைய துறைமுகங்களும் பற்றி எரியும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்காங்க. ஈரானுடைய எதிர்வினை என்ன, யுத்த வியூகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேன்வண்டு தாக்குதல். என்னடா தேன்வண்டு தாக்குதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வித்தியாசமான ஒரு தாக்குதல். அதுதான் சிறிய ரக படகுகள் விரைவாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. ஒரு தேனி தேடி தேடி குத்தினா என்ன படம் தான் ஈடு கொடுக்க முடியும், அப்படியான பேரை வச்சு அந்த பாங்குல அதை ஒத்த ஒரு படகு தாக்குதலை தான் ஈரான் இப்போது தயார் நிலையில வச்சிருக்கே. கட்டுப்படுத்த முடியாது, பாதுகாப்பாக ஓடியோடைய இடமும் கிடையாத ஒரு சூழ்நிலை தான் இப்போது அமெரிக்காவினுடைய கடற்படைக்கு நேர்ந்திருக்கின்ற விமர்சனங்களும் சொல்லப்படுது. இதுதான் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை எச்சரித்த விரைவான தாக்குதலை நடத்தக்கூடிய படகுகள் ஈரான் சொல்லுது. அதன் பெயர் தேன்வண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லி. இந்த தேன்வண்டு தாக்குதல் என்று அழைக்கப்படுகின்ற படகுகள் 2 விஷயங்களை கச்சிதமாக செய்யுமாம். ஒன்று, அதிலிருந்து ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்துமாம், துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தாக்குதல் நடத்துமாம். ஆனா அதுக்குள்ள மனிதர்களும் கிடையாது, அனைத்துமே
நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஒரு படகுகளை ஈரான் உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்பை வைக்க பார்க்குது. இரண்டாவது கடல் கன்னிவெடிகள் ஆங்கங்கே புதைக்கப்பட்டது 2000 தொடக்கம் 6000 அப்படின்னு சொல்லப்படுது. இவைகளுக்கு பக்கத்தால எந்த கப்பலாவது பயணித்தால் சங்கூதுர செய்திதான் அமையும். மூன்றாவது கடற்கரை ஏவுகணை. கடற்கரையில ஏவுகணை தளங்களை உருவாக்கி வைத்திருப்பதாகவும் இவைகள் நகரும் திறன் கொண்டதாகவும் ஒரு தாக்குதல் நடத்திட்டா எந்த பக்கத்துல இருந்தா தாக்குதல் நடத்தினது அந்த திசையை நோக்கி அமெரிக்கா தாக்குதல் நடத்த நினைக்கத்தான் முடியும், தாக்குதல் நடத்தத்தான் முடியும். ஆனால் அந்த ஏவுகணை தளம் நகர்ந்து கொண்டே வேறொரு பகுதிக்கு சென்று விடுமாம். அப்படியான மொபைல் லாஞ்சஸ் என்று சொல்லப்படுகின்ற நகரும் ஏவுகணை தளங்களையும் கடற்கரையில ஈரான் அமைத்து வைத்திருக்கின்ற செய்தியும் இப்போது சர்வதேச ஊடகங்கள் செய்தியாக சொல்லியிருக்கு. போர் கப்பல்களை தாக்குதல் நடத்துவதற்கான விசேடமாக ஈரானுடைய தயாரிப்பில் உள்ளதுதான் கமிகாசே என்று சொல்லப்படுகின்ற ட்ரோன்கள். துல்லியமாக எதிரனுடைய கப்பல் எது, ஏவுகணை எது துல்லியமாக கணிச்சு தாக்குதல் நடத்தும் வலிமை உள்ளது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்படியான தாக்குதலையும் ஈரான் போர் யுக்தியில யுத்த தந்திரங்கள்ல ஒன்றாகவும் இதற்கான நடவடிக்கையும் எடுத்திருப்பதாகவும் இப்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. மாற்று அட்டைகளை பயன்படுத்தும் தாக்குதல் அல்லது சங்கிலி தொடர் முடக்கத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹுர்முஸ் ஜலசந்தியை மட்டும் கட்டுப்படுத்தாம அதை தாண்டி ஹவுதிகளை வச்சு பாபல் மந்தபை கட்டுப்படுத்துவதும் பாரசீக வளைகுடாவை முடக்குவதும் அதுபோக ஒமான் கடலை முற்றுகையிடுவதும் இவைகளுக்கு அதிவேக ட்ரோன்களை அனுப்பி அதிவேக தற்கொலை படகுகளை அனுப்பி தாக்குதல் நடத்துவதும் ஹிஸ்புல்லாக்களை வச்சு கிழக்கு மத்தியதர கடலை முடக்குவதும் அந்த பகுதியில தான் இஸ்ரேலினுடைய எரிவாயு கட்டமைப்புகள் இருப்பதனால அதன் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்கு ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணுவதும் அதனூடாக எந்த கப்பலும் போகாத அளவுக்கு அதை முற்றுகையிடுவதும் இவர்களுடைய திட்டமாக இருப்பதோட இந்திய பெருங்கடல் மீதும் தாக்குதல் நடத்தி அதனூடாக எந்த கப்பலும் பயணிக்காதவாறு தடையை ஏற்படுத்துவது இவருடைய திட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போது சர்வதேச ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கு. இந்த பகுதிக்கு 2 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாச்சு. கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் தொலைதூரம் வரைக்கும் தாக்குதல் நடத்தும் வலிமை உள்ள ஏவுகணை ஈரானில் இருக்கு என்பதை கடந்த கால தாக்குதல்கள் சொல்லியிருக்கு. இப்படி ஒட்டுமொத்த கடல் பிராந்தியத்தையும் ஈரான் அதிரடியாக முற்றுகையிடுவதனால அமெரிக்காவுக்கு 2 வகையான தலையீடியை இப்போது ஈரான் கொடுக்கும். ஒன்று இந்த பகுதியெல்லாம் மீட்பதற்காகவும் இதில் இருக்கின்ற அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்காகவும் தளர்த்துவதற்காகவும் அமெரிக்காவுடைய கடற்படை முனைப்பு எடுக்கும் பொழுதோ அமெரிக்க கடற்படையினுடைய வீரியம் குன்றி மனித வளங்களும் இராணுவ வளங்களும் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பட்சத்தில் பலவீனம் அடைந்து ஓய்வெடுக்க வேண்டிய அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஈரான் திட்டமிட்டு உருவாக்கும். அடுத்த ஒரு விஷயம்தான் இப்படி ஒட்டுமொத்த கடல் பரப்புகளையும் ஈரான் கட்டுப்படுத்துவதனால் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேதம் ஏற்படுவதனால ஒட்டுமொத்த பொருளாதார சேதத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியவங்க பெஞ்சமின் நெதன்யாகு அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாவதனால இப்போதே இந்த கடல் முற்றுகையை அமெரிக்கா அறிவித்ததோடு ஒரு பெரல் மசகெண்ணெயினுடைய விலை 125 அமெரிக்க டாலர்ஸாக அதிகரிச்சிருப்பதாக ரஷ்யா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. முற்றுகை இடுவோம் என்று சொன்னதுக்கே இவ்வளவு தூரம் அதிரடியாக எண்ணெய் விலைவாசி உயர்ந்திருப்பது என்பது பல்வேறு சங்கிலி தொடரான முற்றுகைகள் இடம்பெறும் பட்சத்தில் நிச்சயமாக உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வருவதனால் அமெரிக்காவில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வராவிட்டாலும் அங்கு பொருளாதார ஒரு நெருக்கடி உருவாகும். பொருட்களுடைய விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதனால எதிர்வரும் தேர்தலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய தோல்வி அது நிர்ணயிக்கும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் ஈரான் துல்லியமாக இந்த ஒரு கைங்காரியத்தை கச்சிதமாக திட்டமிட்டிருக்கின்ற அதிர்ச்சியான செய்திகளும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடல்வழி முற்றுகையினூடாக அமெரிக்கா என்ன செய்ய நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக ஈரானுடைய துறைமுகத்துக்குள்ள எந்த கப்பல் போகுதோ அதிலிருந்து எந்த கப்பல் வெளியேறுதோ அவைகளை மட்டும் தடுத்து நிறுத்துவதோட ஏனைய கப்பல்களுக்கான வழியை விட்டு ஏனைய கப்பல்கள் அங்கிருந்து பயணிப்புக்கான வழிவகைகளை செய்வதாகத்தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஈரான் தடுத்த கப்பல் எல்லாம் அவங்க வெளியேற்றுவாங்க, ஈரான் வெளியில் விட்ட கப்பல் எல்லாம் இவங்க தடுப்பாங்க. 2 ஒன்றுதான். அதை ஈரான் செஞ்சா குற்றம், அமெரிக்கா செய்தா அது தர்மம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. இது செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்தின் ஊடாக செய்ய முடியாததை ஏதோ ஒரு வகையில
பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கி ஈரானுடைய முதுகெடுகும்பாக இருக்கின்ற எண்ணெய் ஏற்றுமதியை முற்றாக அழித்து ஒழித்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி பேச்சுவார்த்தைக்கு இழுத்து கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இவர்களுடைய திட்டம், வேறு எதுவும் கிடையாது என்றுதான் இப்போது விமர்சிக்கப்படுது. ஒரு ஜலசந்தியை மூட வந்து உலக பொருளாதாரத்தினுடைய கதவுகள் மூடப்படும் அளவுக்கு இந்த இராணுவ நடவடிக்கை மாறுமா? இந்த பழியெல்லாம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மீதும் அதே போன்று பெஞ்சமின் நெதன்யாஹு மீது வந்து விழுமா? ஈரானுடைய இந்த அக்னி பரீட்சையில அமெரிக்கா வெற்றி அடையுமா? இல்லை வான்வழி தாக்குதலை தோற்றது போல இந்த கடல்வழி தாக்குதல்ல அமெரிக்கா தோற்று போகுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.